ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்ன பேச போறேன் அப்படின்னா, நான் ரீசென்ட்டா Netflixல ஒரு மூவி பார்த்தேன். "தி கேர்ள் ஃபிரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவி ஃபர்ஸ்ட்டு நான் நெனச்சேன், நார்மலா ஒரு காலேஜ் லவ் அந்த மாரி கொஞ்சம் மொக்கையா தான் போகும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா போர் அடிச்சா மாத்திடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் போக போக அந்த மூவி அவங்க எடுத்திருந்த விதம், கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நான் இதுக்கு முன்னாடி பார்த்த வேற ஒரு படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ இது 2 பத்தியும் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது, இந்த டாபிக் ஓகே அப்படின்னா, வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இது பெண்களோட லைஃப்ப ரிலேட் பண்ண மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு தி கேர்ள் ஃபிரெண்ட் மூவிய பத்தி பார்க்கலாம். இந்த மூவிய டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா, சிங்கர் சின்மயி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் ராகுல் தான் வந்துட்டு இதோட டைரக்டர். அந்த படத்துலயுமே வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல ரோல் இருக்கும் ஆக்சுவலா. ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி இது ஒரு ஃபீமேல் லீட் ஸ்டோரி மாதிரி. ஸோ இதில லீட் பண்றவங்க யாரு அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா. ஆக்சுவலி நான் ஒண்ணும் அவங்களுக்கு அவ்ளோ ஃபேன் கிடையாது. பட் இந்த படத்துல இந்த ரோல வந்துட்டு அவங்க ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு பொண்ணு அ பிஜி படிக்கிறதுக்காக காலேஜ் ஹாஸ்டல்ல போய் ஜாயின் பண்றாங்க. இப்படிதான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அங்க போயிட்டு அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஸோ இவங்க ட்ரையோ காம்போ தான் வந்துட்டு நெறைய டிராவல் பண்ணுவாங்க இந்த ஸ்டோரியில. ஸோ காலேஜ்ல வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வேற வேற டிபார்ட்மெண்ட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கேரக்டர் பத்தி நெறைய காமிப்பாங்க. அவங்க சாஃப்ட் ஸ்பீக்கிங்கா இருப்பாங்க. ரொம்ப அமைதியா, கூச்ச சுபாவமா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த ஹோம்லி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா கொஞ்சம் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த சோ கால்ட் ஹீரோ கேரக்டர். அந்த மேல் லீட் ரோல் வந்துட்டு காமிப்பாங்க. அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இந்த ஆல்ஃபா மேல் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவா, அந்த காலேஜ்லயே வந்துட்டு தான் தான் கெத்து அப்படிங்கிற மாரி சுத்துவாங்கல்ல, அந்த மாரியான ஒரு கேரக்டர். ஹீரோவுக்கும் வந்துட்டு ஹீரோயின ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது, ஒரு சின்ன சீன்ல வந்துட்டு அவங்கள பிடிச்சிருக்கும். ஸோ பார்த்தோனயே வந்துட்டு பிடிச்சுட்டு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு அந்த டைம்ல எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு தெரியாம, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் அவங்களுக்கு உண்மையிலேயே இது பிடிச்சிருக்கா, இல்லையா அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த பொண்ணு லவ் பண்றாங்களா, இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் வந்துட்டு அவங்களுக்கே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பையனோட கேரக்டர் எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, ஒரு டைம் வந்துட்டு அவனோட வீட்டுக்கு இந்த ஹீரோயின கூட்டு போவாங்க. ஸோ அவங்க அம்மா அங்க வீட்ல இருப்பாங்க. இவன் ஏற்கனவே சொல்லியிருப்பான், எங்க அம்மாவோட கேரக்டரோட வந்துட்டு நீ ரொம்ப உன் கூட இருக்கும்போது எனக்கு எங்க அம்மா கூட இருக்க மாரி இருக்கு அப்படின்னா. ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு மதர்லி ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினும் வந்து அதுக்கு சந்தோஷம் தான் படுவாங்க. அந்த பையனோட ஹாஸ்டல் ரூம்ல வந்துட்டு போய் கிளீன் பண்ணி குடுக்குறது, துணியெல்லாம் மடிச்சு குடுக்குறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பேர்ல நெறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அது போக போக அவங்க ஒரு நாள் அவனோட பர்த்டே அப்போ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போம்போது, அவங்க அம்மாவ பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அவங்க அம்மா வந்துட்டு தலை நிமிர்ந்து கூட அந்த பொண்ண பார்க்க மாட்டாங்க. ஒரு மாரி வெளியிலேயே வெளி உலகத்தையே பார்க்காம, ரொம்ப அப்படியே அமைதியா, ஒரு மாரி ஒடுக்கப்பட்ட மாரியே இருப்பாங்க. பட் அத அவங்க விரும்பி ஏத்துக்கிட்ட மாரி இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிமிர்ந்து பார்க்கவே மாட்டாங்க. அவன் வந்து ஷூவ கழட்டி வச்சோனே, ஷூ எடுத்து ரேக்ல வைக்கிறது. அப்புறம் உடனே கிச்சனுக்கு குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து குடுக்குறது. வந்து உட்காந்து பேசக்கூட மாட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு கேட்பா, "உங்க அம்மா பேச மாட்டாங்களா? ஊமையா?" அப்படின்னு கேட்பா. அப்போ அந்த பையன் வந்துட்டு, "இல்ல, எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அம்மா இந்த மாரி இருக்கிறது தான் பிடிக்கும். சத்தம் போட்டு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா, எங்க அம்மா வந்து அவங்க கிட்ட சத்தம் போட்டுலாம் சிரிச்சு பேச மாட்டாங்க. அதுவும் முக்கியமா எங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு, அவங்க கண்ணு முன்னாடி கூட அவங்க வரமாட்டாங்க. வந்தாங்கன்னா, எங்க அப்பா பேச மாட்டாரு. அவரோட பெல்ட் தான் பேசும்." இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கு உள்ள பயங்கரமா ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் "நான் வெளியில போயிட்டு வரேன். நீ இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் விட்டுட்டு போயிடுவான். அந்த பொண்ணு வீட்ல உட்காந்துருக்கும்போது, அவங்க அம்மாவையும் நிமிர்ந்து பேசவே மாட்டாங்க. பட் அவங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்து காமிப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு கேட்பா, "நீங்க சின்ன வயசுல ரொம்ப துருதுருன்னு ஜாலியா, ஹேப்பியா இருந்திருக்கீங்க. ஏன் இப்போ இப்படி ஆயிட்டீங்க?" அப்படின்னு கேட்டோனே, அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும். ஆக்சுவலி அந்த இடத்துல டயலாக் எதுவுமே வராது. ஆனா, இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிறதையே வந்துட்டு அவங்க ரியலைஸ் பண்ணும்போது, அந்த முகத்துல ஏற்படுற அந்த சோகத்த காமிப்பாங்க. ஸோ அவங்க ரோகிணி தான் வந்துட்டு அந்த அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு மொமெண்ட் அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு, அவங்க அம்மா ரோல்ல தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது பார்த்தோன்ன அந்த பொண்ணு உள்ள அப்படியே நடுங்கி போயிடும். மேபி இதே ஸ்டோரிய ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா, அது எல்லாருக்கும் ரொம்ப நார்மலா இருந்திருக்கும். பட் இந்த ஸ்டோரி இப்ப பேசும்போது, இந்த காலத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு, இது ஒரு சூட் ஆகாத லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஸோ அதோட மட்டும் நிக்காது. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிற ஒரு பையன் கூட பேசும்போது, அதுக்கும் வந்துட்டு இவன் வந்துட்டு, "உனக்கு நான் மட்டும் போதும். உனக்கு அவங்க யாருமே வேண்டாம். நான் மட்டும் நல்லா பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணி விடுறது.
ஸ்டேஜ் ட்ராமால வந்துட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு போய் நடிக்கும்போது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது, இவ வந்துட்டு "உனக்கு இந்த அட்டென்ஷன் தான் தேவைப்படுதுல்ல" அப்படிங்கிற மாரிலாம் பேசுறது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்குலாம் போக தேவையில்ல. நம்ம குழந்தை பெத்துக்கலாம். நீ எங்க அம்மா மாதிரி வீட்லயே இரு அப்படின்லாம் சொல்றது. இந்த மாரி சின்ன சின்ன டயலாக்ஸ்லயும் வந்துட்டு, அவன் அந்த ஹீரோ கேரக்டரோட டாமினன்ஸ வந்துட்டு நல்லா காமிச்சிருப்பாங்க. இதுல வந்துட்டு 2ண்ட் ஹீரோயினும் இருக்காங்க. அனு இமானுவேல் தான் அந்த 2ண்ட் ஹீரோயின் ரோல பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு அவங்களுக்கும் ஹீரோ மேல லவ் இருந்தாலுமே, போக போக இந்த 2 பொண்ணுங்களுக்கும் இடையில ஏற்படுற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த அனு கேரக்டருக்கும், ராஷ்மிகா கேரக்டருக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் போல்டா, கொஞ்சம் ஆக்டிவா அந்த மாதிரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி, கொஞ்சம் ஷையா அந்த மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல சொல்வாங்க, "அந்த பையனுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பொண்ணு தேவையில்ல. உன்ன மாதிரி, அவங்க அம்மா மாதிரி இருக்கிற பொண்ணு தான் அவனுக்கு தேவ." ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க கேர் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு அவங்க காமிக்கல. ஆனா இதுல வந்துட்டு அந்த மேல் கேரக்டர ஒரு பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. இன்னமும் இந்த மாரி யோசிக்கிற ஆண்கள்லாம் இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி தான் தோணும். ஏன்னா பொண்ணுங்க வந்துட்டு அந்த கிச்சன விட்டு வெளில வர்றது நம்ம அம்மா ஜெனரேஷன்ஸ்லயே நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்ப மோஸ்ட்லி எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா வந்துட்டு, இவங்க வந்துட்டு அந்த சர்க்கிள தாண்டி வெளில வந்து அவங்களும் லைஃப்ல நெறைய விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. வேலைக்கு போறாங்க, ஏர்ன் பண்றாங்க. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட வாழ்றாங்க. அது எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு இன்னும் சில ஆண்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற பெண்கள தான் விரும்புறாங்க. அப்படின்னு காமிக்கும்போது, நமக்கே உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதோட ஸ்டோரி முடியல. இதெல்லாம் பாதி கத தான். போக, போக அந்த பொண்ணு அத ரியலைஸ் பண்ணும்போது, ரொம்ப அவளுக்கே சஃபோகேட் ஆகுற மாதிரி இருக்கும். அவளோட ஒரு ஃப்ரீடமே வந்துட்டு பறி போயிடுமோ! இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு செட் ஆகாதோ! நம்ம லைஃபையே கொண்டு போய் அடமானம் வச்ச மாதிரி ஆயிடுமோ! அப்படிங்கிற மாரிலாம் தாட்ஸ் வந்து ரொம்ப பயந்துருவா. ஸோ இடையில வந்துட்டு அவங்க அப்பாவுக்கும் இவங்க லவ் பண்றது தெரிஞ்சு, அவங்க அப்பா வந்து பிரச்சனை பண்ணி, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். இந்த ஃபீமேல் கேரக்டருக்கு 2 நல்லா சப்போர்ட்டிவான ரோல் காமிச்சிருக்கிறது. ஒண்ணு அந்த இன்னொரு பொண்ணு. அதாவது அனு இமானுவேல் கேரக்டர். இன்னொன்னு வந்துட்டு அவங்களோட புரொஃபசர். அந்த ரோல் தான் வந்துட்டு ராகுல் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் நல்லாவே சப்போர்ட் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. போக போக அ ஆல்மோஸ்ட் பாதி படத்துக்கு மேல வந்துட்டு இந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணும்போது, அ போய் சொல்லுவா. நம்ம வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். இதுவே அவ நெறைய பயந்து, பயந்து தான் போய் சொல்வா. நெறைய இடத்துல சொல்லணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அதுக்கப்புறம் சொல்லாமயே விட்டுருக்கா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்ல நம்ம சொல்லிர்லாம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்வா. அத வந்துட்டு அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே. ஆனா, அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ற விதம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர் அப்பதான் வெளில வரும். அவள வந்துட்டு சுத்தி, சுத்தி வந்து டார்ச்சர் பண்றது, அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போய் நின்னு பயமுறுத்துறது, அவகிட்ட வந்துட்டு நானும் வந்துட்டு சேர்ந்து இருந்தத நான் எல்லார்கிட்டயும் வெளில சொல்லுவேன். காலேஜ் ஃபுல்லா உன்ன வந்துட்டு சொல்லி அசிங்கப்படுத்துவேன். நாளைக்கே வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னாலும், அங்கேயும் வந்து நீயும் நானும் ஒண்ணா இருந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன். அந்த மாதிரி. எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணு அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அத விட்டு வெளில போகணும் அப்படின்னு நெனைக்கிறா. உண்மையிலேயே அவள விரும்புற பையனா இருந்திருந்தா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மதிப்பு குடுத்து, அத பேசி சால்வ் பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்க. இல்லன்னா, என்ன ரீசன் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, ஒதுங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பட் அத விட்டுட்டு, இவ எனக்கு கிடைக்கல. அதனால இவ சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. இவ லைஃபே அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நெனைக்கிற மாதிரி, ஒரு பயங்கரமான டாக்ஸிக் கேரக்டர் தான் அந்த ஹீரோ கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. கடைசியா வந்துட்டு அவங்கள நெறைய அசிங்கம்லாம் படுத்தி, காலேஜ்லயே வந்துட்டு அவங்க பேர்லாம் ரொம்ப கெட்டு போகி, அவங்க ஹாஸ்டல் ரூம் முன்னாடி வந்துட்டு அவங்க ஃபோட்டோவெல்லாம் வரைஞ்சு, கால் கேர்ள் அப்படின்னு ஃபோன் நம்பர்லாம் எழுதி, ஸோ அது ரொம்ப எமோஷனலா காமிச்சிருப்பாங்க. பட் கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த பொண்ணு அத எப்படி ஓவர் கம் பண்ணி, அத எப்படி ஃபேஸ் பண்ணி, அதுலருந்து வெளில வந்து ஒரு ஸ்ட்ராங்கா மாறுறா, எவால்வ் ஆகுறா அப்படிங்கிறத ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு ரியலாவே ஒரு ஃபெமினிசம் பத்தி சூப்பரா காமிச்ச மாதிரியான ஒரு படமா இருந்துச்சு. அதுவும் முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் பார்ட்ல நமக்கு வந்துட்டு அது நல்லா ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. அதாவது பெண்களோட அந்த எம்பவர்மெண்ட். ஆண்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் பெண்களுக்கு இப்போ ரீசென்ட்டா தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அத அவங்களும் என்ஜாய் பண்ணட்டுமே! திருப்பியும் அவங்கள கொண்டு போயிட்டு, அந்த காலத்துல எப்படி இருந்தாங்களோ, அதே மாதிரி மூலையில உட்கார வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணா, அது பெண்கள் எல்லாருக்குமே செய்ற ஒரு மிகப்பெரிய துரோகம் மாதிரி ஆயிடும். ஸோ இப்ப ரியாலிட்டில இது நெறைய இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும், அது பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களே நானே நெறைய பொண்ணுங்கள பார்த்துருக்கேன். ஸோ அந்த டாக்ஸிசிட்டிக்கும், உண்மையான லவ் அப்படிங்கிற எமோஷனுக்கும் வந்துட்டு வித்தியாசம் தெரியாம, ஒரு பையனோட கண்ட்ரோல்ல இருக்கிறது, அந்த பையன் வந்துட்டு இவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது, விரும்பிட்டு இருப்பாங்க நெறைய பொண்ணுங்க. உண்மையாவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது,
உங்களுக்கு அந்த இடத்துல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ரொமான்ஸ் அப்படிங்கிறத தாண்டி, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும், ரெஸ்பெக்ட்டும் தான் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷனயே வந்துட்டு கிரியேட் பண்ணும். உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்த கண்டிப்பா பாருங்க. இப்ப நான் இதோட எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆச்சுன்னு சொன்ன இன்னொரு படம் என்னன்னா, தி கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு மலையாளம் மூவி. நான் ஃபர்ஸ்ட் இது மலையாளத்திலயும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இது தமிழ்லயும் ரீமேக் பண்ணாங்க. ஹிந்திலயும் ரீமேக் பண்ணாங்க. நான் வந்துட்டு இதே ஸ்டோரி பட் 3 லாங்குவேஜ்லயுமே நான் பார்த்தேன். சேம் இந்த படம் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது அந்த பையன் எவ்ளோ டாக்ஸிக்கா இருக்கான். அந்த பொண்ணு எவ்ளோ சஃபர் பண்றா அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் சோ கால்ட் நார்மல் லைஃப்குள்ள அந்த ரொட்டீன்குள்ள ஒரு ஆம்பிஷியஸ் கேர்ள் மாட்டிக்கிட்டு எவ்ளோ சஃபர் பண்றா அப்படிங்கிறத சூப்பரா காமிச்சிருப்பாங்க இந்த கிரேட் இண்டியன் கிச்சன்ல. அதுலயுமே வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்துட்டு பொண்ணுங்கள ஹர்ட் பண்ற மாதிரியான விஷயங்களும் அது நல்லா போல்டா பேசியிருப்பாங்க. எல்லாருக்கும் சர்விஸ் பண்றது அவங்களோட சாய்ஸ் கிடையாது. அவங்களோட டியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு அவங்க மேல திணிக்கும்போது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தனக்கான லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸே இல்லாம போறத அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க இருக்கிற லைஃபே அவங்களுக்கு ஒரு ஜெயில் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ போதும் அப்படின்னு பிரேக் பண்ணிட்டு அத விட்டு வெளில வரதுக்கு ட்ரை பண்றாங்க. கடைசியா கிளைமாக்ஸ்ல ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு, அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அவன் தம்பி வந்துட்டு தண்ணி கேட்பான் அவங்க அம்மாகிட்ட. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு தங்கச்சிகிட்ட "தண்ணி கேட்கிறேன்ல போய் எடுத்துட்டு வந்து குடு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப கோவப்பட்டு, "அவனுக்கு தண்ணி வேணும்னா அவன் போய் குடிச்சுக்க மாட்டானா? அத கூட இன்னொரு ஆள் கொண்டு வந்து குடுத்து தான் குடுக்கணுமா?" அப்படிங்கிற மாரி கத்தி சண்டை போடுவாங்க. ஸோ அது அந்த இடத்துல ரொம்ப மைன்யூட்டா காமிச்சிருப்பாங்க. அவங்க எவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பொண்ணுங்க வந்து கிச்சன விட்டு வெளியில வரணும். அவங்களும் வந்துட்டு அறிவ வளர்த்துக்கணும். நெறைய சாதிக்கணும். வேலைக்கு போகணும். ஏர்ன் பண்ணணும். ஈக்குவலா வந்துட்டு அ ஆணும், பெண்ணும் லைஃப்ப பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. இன்னொரு சைடு வந்துட்டு ஃபேமிலியா டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்டா இன்னும் பெண்களோட தலையிலேயே இருக்கு. வெளியில போகணும் அப்படிங்கிற ஆசைனால இந்த ஃப்ரீடம் பறி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்துட்டு அத ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த படத்துலயுமே என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, பொண்ணு எதிர்பார்க்குற ஒரு மினிமமான விஷயம் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா அவளும் படிச்சிருக்கா, அவளுக்கும் ஸ்கில்ஸ் இருக்கு, வெளி உலகத்த பார்த்துருக்கா. பட் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்ட்ட வந்துட்டு அடமானம் வச்சு தான் அந்த ட்ரெடிஷன்குள்ள அவ வாழணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது வந்துட்டு நெறைய பெண்கள் அத ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெறைய பேர் வந்துட்டு அவங்களோட லைஃப் பிடிக்காம அதுலருந்து பிரேக் பண்ணிட்டு வெளில வந்து டிவோர்ஸ் ஆகியும் இருக்காங்க. பட் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க? சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க? அந்த பிரஷர்னாலேயே வந்து மோஸ்ட்லி நெறைய விமன் இன்னமும் சைலன்ட்டா சஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு அப்படின்னாவே வந்துட்டு கண்டிப்பா பொறுமையா பொறுத்து தான் போகணும், அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும். அவ எதையாவது மாத்துறதுக்கு முயற்சி பண்ணா, உடனே வந்துட்டு வீட்டுக்கு அடங்காத பொண்ணு, திமிரு பிடிச்ச பொண்ணு அந்த மாரிலாம் வந்துட்டு அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ காலேஜ் படிக்கிற பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகி வேலைக்கு போறவங்க, ஹவுஸ் வைஃப்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இந்த கேர்ள் ஃபிரெண்ட் படம் பார்க்குறீங்களோ இல்லையோ, கிரேட் இண்டியன் கிச்சன் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லா மூவிஸுமே வந்துட்டு பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி அது இருந்திருக்கும். அத அவங்க கிட்ட இருந்து யாரும் பறிக்காம, அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட்ட குடுத்தா போதும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி மூவி எடுக்கணும் அப்படின்னாவே, அவங்களோட திங்கிங் ப்ராசஸே உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கணும். ஒண்ணே ஒண்ணு தான். பொண்ணுங்களும் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லா விஷயங்களையும் வெளி உலகத்துல கத்துக்கிறாங்க. அதே மாதிரி பசங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களையும் சின்ன வயசுல இருந்து சொல்லிக் குடுத்தே வளர்த்தா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போட தான் லைஃப்ப லீட் பண்ணுவாங்களே தவிர, அந்த இடத்துல மேல், ஃபீமேல் அப்படிங்கிற டாமினன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள ஒரு பொண்ணோட வியூல இருந்து பார்க்கறதுக்கு இந்த உலகம் ட்ரை பண்ணுச்சு அப்படின்னாவே நெறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். இந்த சொசைட்டியும் கண்டிப்பா மாறும். ஸோ இந்த 2 படமுமே நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ கீழ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.